ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட விண்டோஸ் லேப்டாப்பில் பிசியில் எப்படி வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான செட்டிங்ஸ் தான். ஸோ எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒயிட் கலரில் இருக்கிறதும் டார்க் கலர் இருக்கிறது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா டார்க் மோடு தான் எனி டைம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி எனேபிள் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா திஸ் பிசி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட், கீழே பார்த்திங்கன்னா டாஸ்பர் எல்லாமே ஒயிட். இது எல்லாமே நம்ம இப்போ வந்து பிளாக்ல மாற்ற போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டார்க் மோடில் மாற்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இது நீங்கள் வந்து செட்டிங்ஸ் மூலமாக தான் மாற்ற போகிறோம். பட் அதுலேயே ஷார்ட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனலைஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய் தான் நம்ம வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து டேரெக்டாக வந்து எது நம்ம சேஞ்ச் பண்ணோம் அதுக்கு வந்து போகும். செட்டிங்ஸில் போயிட்டு ஒவ்வொன்றா தேடுறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து போட்டிருப்பாங்க சூஸ் யுவர் கலருங்கிற போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து லைட்டுன்றவங்க ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா டார்க்குங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து டார்க்காக மாறிடும். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து டாஸ்க் பார் மட்டும் டார்க்கில் வேணும், மேலே உள்ளது வந்து இது எல்லாமே எனக்கு ஒயிட்டில் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து எப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு அதுவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க் மோடில் போட்டனால இந்த வந்து ஒயிட் கலரில் தெரியுது, அதாவது நெட் ஸ்பீடு. இதே இது நான் வந்து நார்மலாக ஒயிட்டில் வச்சேனேங்க அது வந்து தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டமில் போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டாஸ்க் பார் உள்ளது. இதை நான் இப்போ வந்து எனேபிள் பண்ணுறேன். லைட்டை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம்னா கீழே இப்போ வந்து எல்லாமே மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாறிச்சு. நம்மளோட நெட் ஸ்பீடு மானிட்டர் வந்து ஹைட் ஆகிடுச்சு. ஹைட் ஆகலை, அதுவும் சேர்ந்து ஒயிட் கலரில் தான் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து டார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து லைட் கொடுத்தோம்னா இது மொத்தமாகவே லைட்டாகவே மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையானது டார்க். ஸோ டார்க்கை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கஸ்டமில் இருந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக இதை வந்து கிளிக் பண்ணி டார்க்குங்களை செலக்ட் பண்ணி விட்டாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம், இந்த டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட்ஸு ஆன்லேயே இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி விட்ருங்க. இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணோன்னா இதில் வந்து அனிமேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். கீழே வந்து அனிமேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. அது இருக்கிறதுனால வந்து இது எல்லாமே வந்து லோட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆன் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. இதே நீ ஆஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியல. ஸோ இந்த மாதிரி யாரும் ஒரு சில செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக இனிமேல் வரும். கண்டிப்பாக வரும்னு சொல்கிறேன். ஆனால் போடலே நீங்கள் கேட்பீங்க. பட் அது காரணம் இருக்குது. நிறைய ஒர்க் இருக்கிறதால என்னால் எதுவுமே பண்ண முடியல, வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதுதான் அதுக்கான காரணம். சேம் டைம் வந்து டைம் கிடைக்கல, சிச்சுவேஷன் அதுக்கு தகுந்தபடி இல்லை, அதனால தான் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஆஃப் பண்ணிட்டான். தேவையில்லை. எங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். உங்களுக்கு வேறு எந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறது அல்லது எந்த செட்டிங்ஸை பற்றி ஏதாச்சும் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் நீங்கள் வந்து டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் அல்லது இந்த வீடியோவில் எதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஏதாச்சும் பேனாக இருக்காது, அன்பேன் பண்ண நினச்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானே உங்களுக்கு வந்து அன்பேன் பண்ணி தரேன். கிட்டத்தட்ட 22 நம்பர்ஸ் நான் வந்து அன்பேன் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அன்பேன் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காத சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.